போராளி ஓய்வதில்லை என்ற தலைப்பு என்பதுதான் இந்த கூட்டத்தினுடைய முத்தாய்ப்பாகவும் ஒரு மிகப்பெரிய ஆளுமை மிக்க கருத்தாகவும் நான் பார்க்கிறேன். நண்பர்களே, இந்தியாவில் குறிப்பாக தமிழகத்தில் அரசியலில் எத்தனையோ தலைவர்களை இந்த தமிழ்நாடு பார்த்திருக்கிறது. அரசியல் தலைவர்கள் என்றால் ஒன்று மக்களை சந்திப்பதும் வாக்குகளை வாங்குவதும் ஆட்சி அமைப்பதும் அல்லது அதிகாரத்தை கைப்பற்றுவது மட்டுமே ஒரு தலைவருக்கான முக்கியமான தகுதியாக பார்த்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஒரு தலைவன் மட்டும்தான் தன்னுடைய 14 வயதிலிருந்து போராளியாக இந்த களத்தில் குதித்தான் என்றால் அதுதான் முத்தமிழறிஞர் கலைஞருடைய இவ்வளவு பெரிய ஆளுமையாக நான் பார்க்கிறேன். அவருடைய சாதனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியாதது அல்ல, பட்டியலிடலாம். எல்லோரும் அதை பட்டியலிடத்தான் இருக்கிறார்கள். ஆனால் என்னுடைய பார்வை, எப்படி ஒருவன் தொடங்கிய காலத்திலிருந்து இந்த மண்ணை விட்டு வெளியேறுகிற காலை வரைக்கும் ஒருவன் போராளியாகவே வாழ முடியும், சலிக்காமல் போராடுகிற ஒரு குணம் என்பது கலைஞரிடம் இருக்கிற மிகப்பெரிய ஆயுதமாக நான் பார்க்கிறேன். நண்பர்களே, அவரை வெறும் அரசியல் தலைவராக மட்டுமே நாம் அடையாளப்படுத்திவிடக் கூடாது. ஒரு கலைக்குள் இருக்கிற அரசியலை கண்டுபிடித்தவர் அவர். ஒரு எழுத்துக்குள் இருக்கிற அரசியலை கண்டுபிடித்தவர் அவர். ஒரு சமூகத்துக்குள் இருக்கிற அரசியலை கண்டுபிடித்தவர் அவர். இங்கே சமத்துவத்துக்கான அரசியலை கண்டுபிடித்தவர் அவர். இப்படி பட்டியல் போட்டுக்கொண்டே இருக்கலாம். எழுத்தையும் அரசியலையும் ஒன்றிணைத்த மிகப்பெரிய விஞ்ஞானியாக நான் கலைஞர் அவர்களை பார்க்கிறேன். வெறும் ஓட்டு கேட்பதற்காக மேடையில் முழங்கிவிட்டு நகர்ந்து போவது தலைவருடைய பொறுப்பு அல்ல. இலக்கியத்துக்குள்ளும் அரசியலை புனைத்து வைத்தவர் அவர். கலை, இலக்கியம், பண்பாடு, கலாச்சாரம், இசை, வசனம் என்று தன்னுடைய எல்லா வகையான கைகளையும் விரித்து அரசியலை மக்களையும் ஒன்றிணைத்து இந்த மண்ணோடு மக்களோடும் பண்பாட்டோடும் கலாச்சாரத்தோடும் தன்னை பின்னி பிணைத்துக் கொண்டு வாழ்ந்த ஒரே தலைவர் யார் என்றால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்திலேயே இத்தனை திறன்களை கொண்ட ஒரு தலைவராக கலைஞர் அவர்களை பார்க்கிறேன். அதனால்தான் அவருடைய ஆளுமை இன்றைக்கும் அவருடைய இடத்தை எவராலும் நிரப்ப முடியாது. இன்னைக்கு நான் ஆச்சரியப்பட்டு போவேன். அவருக்கு வருகிற விமர்சனங்கள், அவருக்கு வந்த விமர்சனங்களை மட்டும் அடுக்கி வைத்தால் இமயமலை இடுப்பளவுதான் இருந்திருக்கும். அவ்வளவு விமர்சனங்களையும் வாங்கிக் கொண்டு ஒரு மனிதனால் எப்படி சற்றும் குறையாமல் சோய்வறியாமல் இந்த மக்கள் பணியை ஆற்ற முடியும் என்பது தெரியவில்லை. இன்றைக்கு ஒரு விமர்சனத்தை கூட தாங்க முடியாமல் படபடத்து போகிற தலைவர்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். 1000 விமர்சன கற்களை அள்ளி வீசிய போதும் என் மக்கள் என் மீதுதானே வாரி இறக்கிறார்கள், பரவாயில்லை, அவர்களுக்காக இதையும் தாங்கிக் கொண்டு கொள்வேன் என்று விமர்சனங்களை அடுக்கி 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 புதியதொரு விடியலை சேகரித்து இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய புரட்சியாளனாக, போராளியாக, எப்போதும் இந்த தமிழகத்தில் எங்கிருந்து பார்த்தாலும் ஆகாயம் தெரிவது போல எந்த திட்டத்தை, எந்த அரசியலை, எந்த செயல்பாட்டை, எந்த தலைமைத்துவத்தை எடுத்தாலும் கலைஞரை மீறிதான் எல்லா தலைவரையும் பார்க்க முடியும். அவ்வளவு பெரிய ஆளுமையை படைத்து விட்டு போயிருக்கிறார். நண்பர்களே, நீங்கள் சாதாரணமாக நீங்கள் பெற்ற தலைவர் சாதாரணமான தலைவர் அல்ல. அவர் அரசியல் தலைவர் என்ற ஒற்றை கோட்டுக்குள் கூட்டி விடாதீர்கள், குறுகி விடாதீர்கள். அவர் பறந்து விரிந்து ஆகாயம் போல் இருக்கக்கூடிய தலைவர். ஆனால் அவர் மீது பட்ட அந்த விமர்சனங்களை எல்லாம் அவர் தாங்கி தாங்கி கொண்டு தன்னை செதுக்கியதுதான் இந்த திராவிட கழகத்துடைய ஆணிவேராக நான் பார்க்கிறேன். எனவேதான் நண்பர்களே, எப்படி ஒரு மனிதனால் இத்தனை துறைக்குள்ளும் இவ்வளவு ஆளுமையோடு இருக்க முடியும், கடைசி வரைக்கும் எப்படி போராட முடியும், அப்படியெல்லாம் வளைத்த இந்த கழகத்தினுடைய இந்த ஆணிவர்கள் எல்லாம் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியது எல்லாமே அவருடைய தலைமைத்துவத்தை, அவருடைய அணுகுமுறையை, அவர் விமர்சனத்தை கடந்து போகக்கூடிய அந்த சாதுரியத்தை அடுத்த தலைமுறைகளும் கொண்டு சேர்க்க வேண்டியிருக்கிறது. அப்படி கொண்டு சேர்ப்பதுதான் கலைஞர் அவர்களுக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய மரியாதை. எதிரிகளையும் பாராட்டுவது என்பது கலைஞரிடம் மட்டும்தான் இருந்தது. எதிரிகளுடைய திறன்களையும் பாராட்டுவது என்பது கலைஞரிடம் மட்டும்தான் இருந்தது. எத்தனை எதிர்ப்பு இருந்தாலும் ஒருவனிடம் திறமை இருந்தால் அவனை எக்காரணத்திலும் தவறவிடக் கூடாது என்பதற்காக அருகில் வைத்துக் கொண்டு தன் எதிர்ப்புகள் தன் மீது எரிக்கப்பட்ட அத்தனை விமர்சனங்களை தூக்கி போட்டுக்கொண்டு அவரை பக்கத்தில் வைத்துக் கொண்டு வளர்த்துவிட நினைப்பவர் தான் கலைஞர். அப்படி வளர்ந்தவர்கள் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற அநேகமான எழுத்தாளர்களும் இலக்கியவாதிகளும். ஆனால்
கவியரசு வைரமுத்துக்கும் பா விஜய்க்கும் கிடைத்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. அவர் அருகில் உட்கார்ந்து அவருடைய இலக்கியத்தை கேட்க, அவர் அருகில் உட்கார்ந்து அவரோடு நம்ம சம்பவங்களை பேசி தீர்ப்பதற்கான எந்த சந்தர்ப்பமும் கிடைக்கவில்லை. ஆனால் நான் அவரிடம் எப்படி இப்படி ஒரு குணம் படைத்தவரை சந்திக்காமலே போய்விட்டோம் என்று எனக்கு ஒரு வருத்தம் இருந்தது நண்பர்களே. அதை இந்த மேடையில் முதலாக நான் பதிவு செய்கிறேன். அவர் கடைசியாக எழுதிய உளியின் ஓசை, பொன்னர் சங்கர் போற படங்களில் என்னுடைய பாட்டும் இருந்திருக்கு. ஆனால் அப்போது நான் எதிர்கூடாரத்தில் இருந்தேன். ஆனாலும் இசையமைப்பாளரிடமும் இயக்குனரிடமும் அவர் சொன்னது, நல்ல கவிஞன் இருக்க வேண்டிய இடம் எது, கூப்பிட்டு பாட்டு கொடுங்கள் என்றால் எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. ஒரு பக்கம் இருந்தாலும் இப்படி நேசிக்கக்கூடியவரை ஒரு முறை கூட நம்மளால் பார்க்க முடியவில்லையே என்ற ஏக்கம் இன்று வரைக்கும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த ஏக்கத்தை எல்லாம் இப்பேற்பட்ட மேடைகளில் தான் தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அந்த கடமைக்கு நன்றி சொல்லவும், அந்த அன்புக்கு நன்றி சொல்லவும், அந்த தலைமைத்துவத்துக்கு நன்றி சொல்லவும் தான் இந்த மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் தலைவர்களே. எனவே நாம் பெற்ற தலைவர் சொன்னாங்க நமக்கு முன்னாடி பேசும்போது, தமிழ் இந்தியா முழுக்க எத்தனை முதலமைச்சர்கள் இருந்தாலும், எத்தனை முதலமைச்சர்கள் இனி வந்தாலும் தேசிய கொடியை பிடித்து ஏற்றுவதற்கான உரிமையை பெற்றுக் கொடுத்தவர் கலைஞர் ஒருவர் தான் என்பதற்கு எங்கெல்லாம் தேசிய கொடி மாநிலங்களில் பறந்து கொண்டிருக்கிறதோ அதனுடைய முதல் கைப்பிடி கலைஞருடைய கைரேகை பதிந்து இருக்கிறது என்பதை அழுத்தமாக சொல்லலாம். அந்த மாதிரி இன்றைக்கு சமத்துவமாக இருக்கட்டும், இன்றைக்கு கோயில்களில் அனைத்து மதத்தினரும் அர்ச்சகராக முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய சமத்துவத்தை விதித்தவர். எல்லா வகையிலும் சிந்தித்தாருங்க. அவருக்கு மட்டும் சிந்திக்கல. 1000 விமர்சனங்களாம் தூக்கி போடுங்க. கடவுளையே விமர்சிக்கிற ஒரு இது, கலைஞரை விமர்சிக்காதா என்ன, தூக்கி போடுங்கள். ஆனால் விமர்சனங்களை கடந்து ஆகாயம் போல் உயர்ந்து இருந்த அந்த மனிதனுடைய புகழாரத்தை அடுத்த தலைமுறையிடம் நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் திராவிட கழகத்தினுடைய முதல் பணியாக இருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.